23ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், சத்தம் வரலையே, சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எவைகள் பின்தொடரணும், எவைகள் பின்தொடரக்கூடாது, அதிலே நான் போன வாரம் எவைகள் பின்தொடரக்கூடாது என்று ஒரு 4 காரியங்களை சொன்னேன் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா எவைகளெல்லாம் பின்தொடரக்கூடாதுன்னு சொன்னேன்னு? வெரி குட். பாவம் பின்தொடரக்கூடாது. வெரி குட். வியாதி பின்தொடரக்கூடாது. தரித்திரம் பின்தொடரக்கூடாது. சாபம் பின்தொடரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எவைகள் பின்தொடர வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். சொல்லி நாம் ஜெபித்து கடந்து சொல்வோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவைகள் நம்மை பின்தொடரத்தான் வேண்டும். போன வாரம் சொன்னது நம்மை அவைகள் பின்தொடர கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 1-2 வசனங்களை வாசிப்போம். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28 அதனுடைய 4வது வசனம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய எது? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் தருவாராக, உன் சந்ததிக்கும் என்ன செய்வாராக? தருவார். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டானது, அவருடைய குமாரனாகி ஈசாக்கு ஆகிய எனக்கு உண்டானது. நம்முடைய பாயிண்ட் படி சொன்னால் என்னை பின்தொடர்ந்தது. அதோடு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவருடைய குமாரனாகி ஈசாக்காகி எனக்கு பின்தொடர்ந்தது. அது என்னோடு நின்று விடாதபடி என்னுடைய குமாரனாகிய யாக்கோபை உனக்கும் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கும் தருவாராக? உனக்கும் தருவாராக. அதோடு நின்று விடாதபடி யாருக்கும் தருவாராக? உன் சந்ததிக்கும் கர்த்தர் என்ன செய்வாராக? அருளுவாராக. நான் என்ன சொல்ல வருவேன்னு புரிந்து விட்டது. நான் சொல்கிறது ரெவலேஷன் அல்ல, வசனம். அதனால தான் அந்த வசனங்களை வாசிக்க சொல்லுகிறேன். ஆமேன். ஒரு வசனத்தை கூட இதோடு வாசிப்போம். 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக்கிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை உனக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் அவனோடு நிப்பாட்ட மாட்டேன். அது அவனுக்கு கொடுத்ததை அவனோடு கொடுத்து முடிக்க மாட்டேன். உனக்கு என்ன செய்கிறேன்? தருவேன். பின்தொடரும். அப்போது இப்படி சொல்லுகிறேன், எது ஒரு தேவ பிள்ளையை பின்தொடர வேண்டும்? நாம் இந்த வசனங்களை கவனித்தோம். ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர வேண்டும். ஆமென். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க. ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர வேண்டும். ஆமென். இது பின்தொடர்ந்து தான் ஆக வேண்டும். அப்போது கவனிங்க, நான் போன வாரம் ஸ்ட்ராங்காக பேசினேன். சாபம் பின்தொடரக்கூடாது, பாவம் பின்தொடரக்கூடாது, வியாதி பின்தொடரக்கூடாது. இது அல்ல நம்மை பின்தொடர வேண்டியது. நம்மை பின்தொடர வேண்டியது என்னது? ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததியாக நாமும் இருக்கிறோம். ஆமென். ஆபிரகாமின் சந்ததியாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம்.
ஆபிரகாமின் சந்ததியை நாம் இருக்கிறதுனால ஆபிரகாம் இடத்திலிருந்து வந்து பின்று வந்து 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 புதிய ஏற்பாட்டில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் அது இன்றைக்கு நம்மையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, என்றைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளையாய் நீ மாறினாயோ, அப்பவுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னையும் என்ன செய்கிறது, பின்தொடர்கிறது. ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அப்போ அந்த முதல் பிள்ளை பிறக்குதுன்னா அந்த தகப்பனுடைய சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் முதல் பிள்ளை உரிமையாளராய் மாறுது. இப்போ 2வது பிள்ளை பிறக்குது, அப்போ அந்த பிள்ளை உரிமையாய் மாறுது. 3வது பிள்ளை பிறகு எத்தனை 10 பிள்ளைகள் பிறந்தாலும் அவன் 10 பிள்ளைகளும் அப்பாவுடைய சுதந்திரத்துக்கு சொத்துக்கு உரிமையுள்ளவர்களாக என்ன செய்து விடுகிறார்கள், மாறிவிடுகிறார்கள். உண்மைதானா? ஆமென். ரட்சிப்பை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் மறுபடியும் பிறத்தல். எப்படி சொல்லுங்க? மறுபடி. அதை இன்னும் சொல்லும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறார், கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்றால் விசுவாச குடும்பம், கிறிஸ்து என்கிற குடும்பத்தில் நானும் என்ன செய்து விடுகிறேன், இணைக்கப்படுகிறேன். அப்போ 9 பிள்ளையோடு எப்படி ஒரு 10வது பிள்ளை சேரும்போது அந்த 9 பேருக்கு உரிய அதே சொத்தும் உரிமையும் 10வது பிள்ளைக்கு வருகிறதோ, அதே போல் கிறிஸ்து என்கிற குடும்பத்தில் நானும் இணைக்கப்படும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நானும் சொந்தக்காரனாய் மாறிவிடுகிறேன். அந்த ஆசீர்வாதங்களும் என்னை பின்தொடர்கிறதா இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை ஆசீர்வாதங்கள் பின்தொடர்ந்து தான் ஆக வேண்டும். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்து தான் ஆக வேண்டும், பின்தொடர்ந்து தான் ஆகணும். அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுகிறேன். நம்மை ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்கிறபடியினால, ஆமென், இப்படி சொல்லுகிறேன் புரியும்படியாக. நான் இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கிறேன். ஈசாக்கின் ஆசீர்வாதம் எங்கள் ஒரு டாப்பிக்கில் நான் பேசின போது சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை இப்போவும் கொஞ்சம் டச் பண்ணி வருகிறேன். ஆசீர்வாதம் என்னை வருகிறான். அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக என்ன செய்வாய், இருப்பாய். அப்போது என்னிடத்தில் இருப்பது அல்ல ஆசீர்வாதம், நான் தான் ஆசீர்வாதம். இந்த வெளிப்பாடு நமக்கு வரணும். என்னிடத்தில் இருக்கிற டேபோ, கேமராவோ, மொபைலோ, வீடோ, காரோ அல்ல ஆசீர்வாதம். நான் தான் யாராக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால, என் நிமித்தம் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எனக்கு தேவையான பொருட்கள் என்னிடத்தில் வந்து சேருகிறது. ஆமாம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் எப்படித்தான் இருப்பேன், ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். போத்திபாருக்கு வீட்டில், ஆமேன், யோசேப்பு இருக்கிறான். அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதம் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறனால எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் வாசிங்க, அந்த வசனத்தையும் 39ஆம் வசனம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 39:5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணத்தை ஆக்குனது முதற்கொண்டு, எல்லாரும் அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் யார் நிமித்தம், யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை என்ன செய்தார் சொல்லுங்க. அப்ப இப்படி சொல்லுகிறேன், போத்திபாருக்கு அல்லது எகிப்தியனுக்கு வீடு அல்ல யோசேப்புக்கு ஆசீர்வாதம், யோசேப்பு தான் ஆசீர்வாதம். ஆமென். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லணும். உங்களிடத்தில் இருப்பதல்ல ஆசீர்வாதம், நீங்கள் தான் ஆசீர்வாதம். ஆமென். பழைய நாட்களில் அந்த பேர் இருந்துச்சு. சிலருக்கெல்லாம் பேர் போட்டாங்க ஆசீர்வாதம் அப்படின்ற பேரெல்லாம். திருநெல்வேலி அதுக்கு அந்த பக்கம் அதிகமாக பார்க்க முடியும். உங்கள் பேர் என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வாதம். சில இப்படி ஆசீர்வாத நாடாறு இல்லைன்னு எப்படின்னு கொண்டு வருவாங்க. திருநெல்வேலியில் நான் கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அது போயிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழகான அர்த்தம் உள்ள பேர் இருக்குது. ஆரோக்கிய சாமி, நல்ல பேர்லாம் இருக்குது. இடையில ஒருத்தட்ட கேட்டோம், சொன்னாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு பேர் பரலோகம் அப்படின்னார்.
சோத்திரன் சொல்லிட்டு அவரே சிரிக்கிறார். எனக்கு பேர் என்னது பரலோகம். ஒருத்தர் சொன்னார் எனக்கு பேர் போத்தீஸுன்னு. சோத்திர பேரண்ட்ஸ் என்ன வெளிப்பாடோட போட்டாங்கன்னு தெரியலை. சோத்திர ஓகே, அதங்க இருக்கட்டும். அப்போது இந்த மைண்ட் செட்டு நமக்கு, நம்ம என்ன மைண்ட் செட்டு பண்ணுறோன்னா, ஒருத்தனுக்கு ஒரு வீடு இருந்தால் அது அவனுக்கு ஆசீர்வாதம், ஒரு கார் இருந்தால் ஆசீர்வாதம், ஒரு பொருள் இருந்து அது அது நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல வரல. மெயின் என்னென்றால் என்னிடத்தில் இருப்பதல்ல ஆசீர்வாதம், நானே என்ன செய்ய, நான் தான் யாராக இருக்கிறேன், ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அதே போல் நான் இருக்கிற இடமல்ல ஆசீர்வாதம், என்னிடத்தில் இருப்பதல்ல ஆசீர்வாதம், நான் தான் ஆசீர்வாதம். அதே போல் நான் இருக்கிற இடமல்ல ஆசீர்வாதம், நான் தான் யாராக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அப்போது நான் ஒரு இடத்தில் இருக்கிறதுனால, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால என் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், நான் இருக்கிற இடத்தின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, அது ஒரு பக்கமாக இருந்தாலும் என் நிமித்தம் நான் இருக்கிற இடம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். பைபிள் அதை தான் வாசித்தோம். போத்திபாருடைய வீட்டின் நிமித்தம், எகிப்தியனுடைய வீட்டு நிமித்தம் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படவில்லை. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை கர்த்தர் என்ன செய்தார்? சத்தமாக சொல்லுங்க சோதரம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா, ஆமீன், இடையில ஒரு பிள்ளையோட இது பார்த்தேன், நீங்கள் அது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை சேர்க்கலை, ஃபீஸ் கட்டலைன்னா எதுக்கோ சேர்க்கலை. அப்போது வெளியே விட்டுட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை அப்பா சொல்லுங்கள், நம்மளை இந்த ஸ்கூலில் வெளியே விட்டதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாண்டா, ஒரு நாள் வரும் அன்னைக்கு இந்த பிள்ளைய நம்ம வெளியே விட்டோமேன்னு இந்த ஸ்கூல் ஒரு நாள் ஃபீல் பண்ணோம். சோத்திரம். நீங்கள் அது அந்த இது படிச்சிங்களான்னு தெரில, நான் ஒருத்தங்க படிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. வெரி குட். சோத்திரம். அது என்ன ஒரு பெரிய மார்க் எடுத்து ஏதோ பாஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பிள்ளை சொல்லிச்சான், என்ன இந்த ஸ்கூலில் சேர்க்காதனால நஷ்டம் நமக்கு இல்லை, இந்த ஸ்கூலுக்கு தான் நஷ்டம். சோத்திரம். ஆமே, அந்த பிள்ளையோட வெளிப்பாட்டுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது அதே போல் வாழ்ந்து காட்டுச்சு. ஸ்கூலில் ஒரு நாள் பெரிய ஆளாக ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்து இது பேட்டி கொடுக்குற அளவு வந்துட்டு. ஆமே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஸ்கூலில் படித்ததுனால என் பிள்ளை பெரிய ஆளாகிறோம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அந்த ஸ்கூலில் பெருசாக மாறணும். ஆமே. கம்பெனியில் இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஜாப், இந்த வேலை ஜாப் கிடச்சினா நல்லா இருவேன் இல்லை சார். நீ அந்த கம்பெனியில் ஜாயின் ஆனதுனால உங்கள் நிமித்தம் அந்த கம்பெனிக்கு பெருமை. ஐயோ வரமாட்டேங்குது. நீங்கள் என்ன சில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடுவாங்க தெரியுமா, இந்த நபர், இந்த அவர் அந்த ஒரு பிரபலமான நபர் அந்த ஷர்ட்டை போட்டு இது விளம்பரம் பண்ணுவாங்க, அந்த ஸ்ப்ரே அடித்து விளம்பரம். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த பிரபலமான நபர் இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறார். அப்போது அந்த ஷர்ட்டு போட்டதுனால அவர் பிரபலமாகலை, அவர் போட்டதுனால அந்த ஷர்ட் என்ன செஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், எத்தனை தெளிவாக புரிகிறது. ஆமேன். அப்போது நான் இருக்கிற இடம் அல்ல ஆசீர்வாதம். யார் தான் ஆசீர்வாதம்? நான் தான். இந்த ஆண்டவர் நம்முடைய வீட்டை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். எது நிமித்தம்னா என் நிமித்தம் என் வீட்டை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எப்படி அந்த மைண்ட் செட்டில் நம்ம வரணும். இது பின்தொடர்ந்து இதே ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் என்ன செய்கிறதா இருக்கணும்? பின்தொடர்கிறதா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது நான் என்னிடத்தில் இருப்பதல்ல ஆசீர்வாதம், நான் தான் ஆசீர்வாதம். நான் இருக்கிற இடமல்ல ஆசீர்வாதம், நான் தான் என் நிமித்தம் என்னிடத்தில் இருப்பது ஆசீர்வதிக்கப்படும். என் நிமித்தம் நான் இருக்கிற இடம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான், அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு வந்தான், கர்த்தர் அவனை, ஆமென், வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவன், சிறைச்சாலைக்கு ஆசீர்வாதமாக இருந்தவனை ஒரு நாள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்து விட்டார். நான் சொல்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால், சத்தமாக சொல்லணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் என் நிமித்தம் என்னோடு இருப்பவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உண்மைதானா? ஆமே சொல்லணும்.
சகோதரிகளை பார்த்து சொல்லணும், எங்கள் மருமக என் வீட்டுக்கு வந்ததுனால என் வீடு இப்போ நல்லா இருக்கு. பாஸ்டர் தான் ஆமேன்னு சொல்லியார். ஒரு சகோதரிகளை வாயிலிருந்து சத்தம் வர மாட்டேங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமேன். கொஞ்சம் கூட சத்தமாக வெக்கப்படாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மை, இது சத்தியம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்க. என் நிமித்தம், ஆண்கள் சத்தம் வரல, சொல்லுங்க. என் நிமித்தம் என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் நிமித்தம் என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காது கேட்கல, சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டது? காது கேட்கல, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. ஆமென். யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் இப்படி மைண்ட் செட்டில் வரணும். நான் இந்த கம்பெனியை விட்டு என்னைக்கு நான் போனேன்னா அன்னைக்கு அந்த எனக்கல்ல நஷ்டம், கம்பெனிக்கு தான் நஷ்டம். அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். இந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணலன்னா நஷ்டம் எனக்கல்ல, யாருக்கு தான் நஷ்டம்? ஸ்கூலுக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஸ்கூல் அல்ல ஆசீர்வாதம், நான் தான் ஆசீர்வாதம். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அல்லது ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறபடியால் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், தினமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். சார் 2024 நல்லா இருந்து 2025 நல்லா இல்லை, நோ, வரக்கூடாது. சோத்திரம். நீ வருஷம் கூட கூட உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஈசாக்கு தான் ஆசீர்வாதம். அதனால பஞ்ச காலத்திலும் அவன் விதை விதைத்த போது எத்தனை மடங்கு பலனடைந்தான்? அவன் அந்த தேசத்தில் வந்து குடியிருந்ததுனால ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் என்பதை காட்டிலும் ஈசாக்கு நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் குடியிருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஆசீர்வாதம் சொல்கிறவங்க சத்தமாக ஆமென். தடிக்காரவன ஊரில் நாம் குடியிருக்கிறபடினால், வாசம் பண்ணுகிறபடினால், தடிக்காரவன ஊர் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றல்ல, என் நிமித்தம் இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும். அதற்காகத்தான் கர்த்தர் என்னை இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தினமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஐயோ, சவுண்டு வரல. சொல்லுங்க, தினமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் நல்ல வேலை கிடைச்சி நல்லா இருக்கு, அப்படி இல்லை சார். நீ தான் ஆசீர்வாதம். அதனால என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, தினமும் கர்த்தர் எப்படி வச்சிருப்பாரு? இன்னைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன், 10 வருஷம் தாண்டுனா நல்லா இருப்பேன், என்னைக்கு நாள் நான் நல்லா தான் இருப்பேன். காரணம், நான் தான் ஆசீர்வாதம். ஒன்று என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது சாபம் அல்ல, அது வியாதி அல்ல, அது பாவம் அல்ல, அது தரித்திரம் அல்ல. ஆசீர்வாதமே என்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிச்சா நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆமென். ஒன்று கூட சொல்லிடுறேன். அடுத்து, நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால, ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறபடினால சொன்னேன், என்னிடத்தில் இருப்பதில் ஆசீர்வாதம், அல்லது என்னிடத்தில் நான் இருக்கிற இடம் அல்ல, நான் தான் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அது மட்டும் நான் தினமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருப்பேன். அது மட்டுமல்ல, என்னை பின்தொடர்வது அது மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, என்னை பின்தொடர்வது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகமத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்கு தெரியும், ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வசனத்தை வாசிங்க. விதை விதைத்தான். எத்தனாவது வசனம்? சவுண்ட் அதே சவுண்டில் சொல்லுங்க.
26:12. தேங்க்யூ. 26:12. ஆசீர் விதைத்தான், கர்த்தர் அவனை, தேங்க்யூ, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ராஜா அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லவில்லை. அந்த தேசம் அவனை ஆசீர்வதித்தது என்று சொல்லவில்லை. அந்த தேசத்து மனிதர்கள் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லவில்லை. யார் ஆசீர்வதித்தார்? பேசுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? ஆமென். பக்கத்தில் உள்ள கை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பின்தொடர்வது மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீர்கள். ஆமென். எது ஆசீர்வாதம் அப்புறம் இனி சொல்ல போகிற ஒரு 4 காரியங்களை. ஆமென். அதனால் ஆசீர்வாதம் சொல்லும்போது எது அப்படின்னு, அப்போ இது என்ன பின்தொடரணும். நான் சொல்கிறேன், நீங்கள் மாடு மேய்ச்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் இந்த தேசத்தில் செழிப்பாக இருப்பீங்க. அதனால் நான் டிஸ்கரேஜ் பண்ணி சொல்லலை. ஏனென்றால் நான் தான் ஆசீர்வாதம். எனக்கு வருகிற ஆசீர்வாதம் மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, எனக்கு வருகிற ஆசீர்வாதம் சத்தமாக இந்த இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் உழைச்சி நான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் வேலை செய்வது நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அது நிமித்தம் 100 மடங்கு பலன் என்ன செய்வேன். இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் உழைக்காத வருமானம் என் கையில் இருக்கக்கூடாது. ஆமேன். வரமாட்டேங்குது. பிறனுடைய இச்சித்ததோ இன்னொருவனுடைய இது என் கையில் இருக்கக்கூடாது. அது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆபிரகாம் சோதோமின் ராஜா சொல்லுகிறார், ஆமை, பொருட்களை நீர் வைத்து கொள்ளும், மனிதர்களை எனக்கு தார், யுத்தத்தை முடியும் போது. ஆபிரகாம் சொல்லுகிறார், சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லாதபடி என் கையை நான் வானத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். காரணம், என்னை ஆசீர்வதிப்பது சோதோமின் ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருவரால் தடை செய்ய முடியாது. உங்கள் கையில் சேர்றத உலகமே எதிர்த்தாலும் உங்கள் கையில் சேரும். ஆமே. அது இன்னும் டீப்பாக சொல்கிறேன், யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க கையிலண்டே, அவங்க கை வழியாகவே உங்களுக்கு வர வேண்டியது உங்கள் கையில் கொண்டு சேர்ப்பார். யார் தரமாட்டேன், யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ நீங்கள் வெயிட் பண்ணும். உங்கள் கையால் தான் என் கைக்கு என்ன செய்ய போகுது வர. உன் மூலம் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் உங்கள் கையால் தான். நீ தரமாட்டேன்னு சொன்னல, ஏன்னா நான் தான் ஆசீர்வாதம், நான் தான் ஆசீர்வாதம். பிரைஸ் சொல்ல. ஏன்னா எனக்கு வருகிற ஆசீர்வாதம் மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய. நம்முடைய கண் 24 அங்கே தான் நோக்கட்டும், அங்கே நோக்கட்டும். நீர் என்னை ஆசீர்வதி. இங்கே வேலை செய்யணும், உழைக்கணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில், வேலை செய்கிற ஆஃபீஸில், வேலை செய்கிற எந்த யாருக்காக இருந்தாலும் சரி, இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக ஊழியம் செய்யணும். 8 மணிக்கூர் நமக்கு கொடுக்கறது 6 மணிக்கூர் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக உழைங்க. வேலை செய்துவிட்டு உங்களுடைய கண்கள் அந்த எஜமானனை அல்ல, பரலோக எஜமானனை நோக்கி பார்க்கட்டும். நான் அங்கேருந்து தான் ஆசீர்வதிக்கப்பேன். அதில் மாதம் 20,000 வந்தால் கூட அது உங்களை செல்வ சீமானாய் கர்த்தர் வாழ வைப்பார். இன்னும் கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். ஏனென்றால் என்னை பின்தொடர்வது மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்ல. யாருடைய ஆசீர்வாதம்? வேலை சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம இவர்களை பின்தொடர்ந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, ஒரு 2-3 காரியங்களை கூட நான் வேகமாக சொல்லுகிறேன், சொல்லி ஆசீர்வதிக்க. நம்ம முதல்ல வாசித்தோம், ஆதியாகமம் 26:12 வாசித்தோம். அவன் கர்த்தர் அந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், வேலை செஞ்சான், தொழில் செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நஷ்டம் வரல, இழப்பு வரல, கைப்பிடித்தம் வரல, கடன் வரல, 100 மடங்கு பலன் அடைந்தான். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஒரு தேவ பிள்ளைகளாகிய நம்மை பின்தொடர்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, நான் செய்கிற வேலையில், நான் செய்கிற தொழிலில் இழப்பு அல்ல, நஷ்டம் அல்ல, கடன் அல்ல, 100 மடங்கு பலன். இது ஆமை கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம்.
அல்லது பின்தொடர்கிற ஆசீர்வாதம். முதல்ல நான் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் செய்கிற வேலையில் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலையாக பாருங்க. சோத்திரம். அது ஒரு ஊழியமாக நினச்சி செய்யுங்க. வேலை செய்கிறவங்க இதை எழுதி கொள்ளுங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலை, அது ஊழியமாக நினச்சி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா அதை நேசிங்க, அதை நேசிங்க. சிலர்லாம் வெறுப்போடு செய்வாங்க. உள்ள பையாச்சு, அப்பா இனி 6 மணிக்கு எப்படி, சாரி சக்ஸஸ் ஆகாது. நேசிங்க, அதை நேசிங்க. அதை நேசிச்சாதான், அது கஷ்டமோ நஷ்டமோ இல்லை, பிரச்சனை இல்லை, ஆண்டவர் தந்து. நீங்கள் நேசிக்கும் போது மனசார செய்ய கண்டிப்பாக டிப்ரெஷன் உண்டு, கண்டிப்பாக டென்ஷன் உண்டு, கண்டிப்பாக வீண் பலி வரும். அது எல்லாத்துலேயும் வரும், ஊழியத்துலேயும் வரும், எல்லாத்துலேயும் வரும். எல்லா ஊழியத்துலையும் டென்ஷன் உண்டு, டிப்ரெஷன் உண்டு, சோர்வு உண்டு, எல்லா வேலையிலும் உண்டு. ஆனால் கர்த்தர் தந்த வேலையாக பாருங்கள், அதை நேசிங்க, நேசித்து செய்யுங்க. அது நிமித்தம் மற்றவர்கள் உயர்த்தப்படுவதை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடமைக்காய் ஒருபோதும் செய்யாதுங்க, வேண்டாம் வெறுப்போடு செய்யாதுங்க, வேற வழி இல்லாமல் செய்யாதுங்க. சில சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, அது சண்டேஸ் கிளாஸ் ஊழியமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, பொறுப்படுத்தாச்சு பாசணும், அப்படி செய்யாதுங்க. அதை நேசிங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை நேசிங்க. கர்த்தர் தந்த ஊழியமாக நினச்சி செய்யுங்க. ஆமீன். அது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு வெறுப்போடு செய்யலை. சில வேலை கஷ்டம்தான், சில வேலை கடினம்தான், சிலது உங்களுக்கு பிடிக்காதுதான். பட் நேசிங்க, உண்மையாக செய்யுங்க, கடமைக்காய் செய்யுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உழைச்சி கிடைத்ததா பார்க்காதுங்க, கர்த்தர் தந்ததா பாருங்க. நான் படித்து, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு கிடச்சி இன்டர்வியூ அட்டன் பண்ண வைத்ததும் கர்த்தர் தான். ஆமீன். அப்படி பாருங்க, நேசிங்க. கர்த்தர் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வேலையில் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் நீங்கள் பார்க்குற கம்பெனிகளுக்கு உங்களை கர்த்தர் சொந்த ஓனராட்டே மாற்றிடுவார். ஆமீன். வரமாட்டேங்க. இது கண்டிப்பாக அந்த சிந்தையோடு வேலை செய்யணும். சோத்திரம். KFC ஓனரு, ஆமீன், அவர் அப்படி தான் உழைச்சார். சோத்திரம். அவர் எத்தனை 50 வயசுக்கு பிறகு தான் KFCயே தொடங்கினார். அவர் இந்த அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அங்கே சமையல் பண்ணுற பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். நினைப்பார், கண்டிப்பாக நான் ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆவேன். ஸோ வீட்டில் போயிட்டு அவங்க செய்முறைகள்லாம் பார்த்துட்டு வீட்டில் போய் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பழகுவார், டிஃப்ரெண்ட்டாக செய்வார், ட்ரை பண்ணுவார். கடைசியில் ஒரு நாள் வேலையே எல்லாம் போயிட்டு அவர் வயசு 50-60 ஆச்சு கடைசியில் அவருக்கு. அதுக்கப்புறம் தான், நீங்கள் துரத்துனா எனக்கு என்னடா, நானே தொடங்கி காட்டுறேன்னு தொடங்கினார். அதில் வந்தது தான் KFC. இன்றைக்கி எத்தனையோ வேர்ல்டில் அது பரம்பி இருக்கிறது. மக்கள் சிலர்லாம் சிக்கனுக்கு அடிக்ட் ஆன ஆட்கள் KFCயை பார்த்தாலே படந்துருது. சோத்திரம். ஒரு வயசானவர் 60 வயசுக்கு பிறகு கம்பெனிலேருந்து துரத்து விட்டதுனால, நீங்கள் என்னடா என்னை துரத்துறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம். பல உலக நாடுகளில் அதுக்கு பிரான்ச் இருக்கிறது. ப்ரைஸ் சொல்லலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்கணும், ஒரு உயர்ந்த சிந்தனை. ஒரு முறை ஒருத்தரை குறித்து நான் ஆர்டிக்கிள் எழுதின நல்ல ஞாபகம் இருக்குது. பட் அவரோட பேரெலாம் மறந்துட்டு, அவர் அந்த ஒரு கம்பெனியில் அவருடைய வேலையை தூக்குற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, காலையில் வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை. அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருப்பார். அவர் அங்கே அந்த மேனேஜர் பெரிய ஆட்கள்லாம் போகும்போது மனசு நினைப்பார், இன்றைக்கி நான் இந்த க்ளீனிங் ட்ரெஸ்ஸை போட்டு இந்த கம்பெனி க்ளீன் பண்ணுறேன், ஒரு நாள் வரும் என் ட்ரெஸ் கோடு மாறி இதே கம்பெனிக்கு ஓனராக நான் வந்து நிற்பேன். சோத்திரம். அவர் கொஞ்ச நாட்களில் அவருக்கு ஆர்டர் பண்ணார், படித்தார். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, ஆமீன், ஸ்தோத்திரம், அதாவது அந்த கம்பெனியில் வேலைக்கு ஆள் தேவை. ஸோ அது இவர் அந்த கம்பெனியை இன்டர்வியூ தெரிஞ்ச உடனே இவர் என்ன ஜாயின் பண்ணிட்டார். அன்னைக்கு இருந்த காசுக்கு புதுசாக பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு எல்லாம் வாங்கிட்டு, அவருக்கே போட தெரியாது, போட்டுட்டு போய் இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணார். சோத்திரம். வேலை கிடச்சிட்டு. ஸோ வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு, நம்ம கம்பெனியில் வேலை இது க்ளீன் பண்ணுறவன் தான் இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான்.
இன்டர்வியூ எடுத்தவங்களே தெரியாது. ஏன்னா இவர் கோட்டையும் சூட்டையும் போட்டு நின்ன உடனே எவனோ நினச்சிட்டான். சோத்திரம். பேரை பார்த்தா எல்லாம் இவர் ஜாயின் பண்ணார், திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். இது லாஸ் ஆச்சு. இவர் சம்பாதிக்க ஆரம்பித்தார். லாஸ் ஆன உடனே கொஞ்சம் காசு கொடுத்து அந்த கம்பெனியே விலைக்கு வாங்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் உயர்த்துவார், நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் நம்ம சிந்தை உயர்ந்த சிந்தையாக இருக்கட்டும். நம்ம சர்ச்சில் நான் சில இடையில நம்ம தரிசனத்தை பேசுவோம், சொல்லுவோம். இப்போ நம்ம இடம் நிறைய காலியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம்? நிச்சயமாக ஒரு நாள் வரும், உள்ள இடம் இல்லாமலே ஆட்கள் வெளியே இருப்பாங்க. இது நிரம்பாத இல்லை, இது நிரம்பும். நம்ம ஏன் 1 மந்த் இருக்கிறோம், ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம்? ஏன்னா நம்ம வெறி வேறு, நம்ம சிந்தை வேறு, நம்முடைய நோக்கம் வேறு. நம்ம சாதிக்கணும், நம்ம உயரணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை ஏனோதானு வாழ்ந்து முடிக்கக்கூடாது. சாதிச்சுட்டு தான் நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். நம்ம வாழ்க்கை முடியும் போது அநேகர் அதன் வழியாக ஓடுவதற்கு ஒரு ரோடை அமைச்சு வச்சுட்டு தான் நம்ம ஓட்டத்தை என்ன செய்யணும்? முடிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆமாம். வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆமாம், உண்மையாக உழைங்க. கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆடியோ கட் பண்ண தெரியுமா? ஆமேன், சோத்திரம். நம்ம நேர்மையாக ஓடுனா, நம்ம நோக்கம் சரியாக இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். நம்ம பட்சத்தில் தான் கர்த்தர் நிற்பார். ஸோ நம்ம நோக்கம் சரியாக இருக்கட்டும். யார் எதிர்த்தாலும் சரி, நம்மளை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன பேசினாலும் சரி, நம்ம கவலைப்படவே தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் தான் நிற்பார். அந்த சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும், வலிக்கும், வேதனை தரும். ஆனால் ரிசல்ட்டு நமக்கு தான், ரிசல்ட் நமக்கு தான் வந்தும். கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நாம் செய்ததை தான் சரி என்று கர்த்தர் ஒரு நாள் சொல்ல வைப்பார். நான் சொன்ன வார்த்தை, ஒருபோதும் அவனை காட்டிலும் மேலே வரணும், இவனை காட்டிலும் மேலே வரணும்னு உழைக்காதுங்க. நீங்கள் மேலே வரணும்னு உழைங்க, கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வந்து நிறுத்துவார். போகிற வர பேசும்போது சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த லெட்ரு, அந்த கம்பெனி கொடுத்த லெட்டரை வாசித்து காட்டினார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்று என்ன இதில் தண்ணியில் தள்ளி விட்டோம், நீ நீந்தி மேலே வந்துட்டா, சோத்திரம், உன்னை பார்த்து நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். உண்மையாய் ஆராதிக்கிறவங்களை, உண்மையாக நேசிக்கிறவங்களை, உண்மையாய் அவருக்காக வாழ்கிறவங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னார், இவ்வளோ கம்பெனினா எத்தனையோ % டேக்ஸி எடுப்பாங்க. நான் அந்த டேக்ஸை கழிச்சிட்டு நான் தசமபாகம் கொடுக்கல, ஃபுல் அமௌண்ட் வரும், அதில் தான் நான் தசமபாகம் எடுத்து வைக்கிறேன். அப்போ ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்த தான் செய்வார், பொருளாதாரத்தில் செழிக்க பண்ணுவார். ஆமே. அப்போ நம்ம பின்தொடர்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் செய்கிற வேலையில் கண்டிப்பாக என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டா இல்லையா?
நீங்கள் வேலை செய்யுங்க. ஆனால் ஆசீர்வாதம் தருவது கர்த்தர். ஈசாக்கு விதை விதைத்ததுனால ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால் அவன் எத்தனை மடங்கு பலனடைந்தான்? 50 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலனடைந்தான். நாம் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. அதை நம்மை பின்தொடரதான் செய்யும். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 22. நான் உன்னை, ஆமாம் அந்த வார்த்தை மட்டும், கடற்கரை மணலை போல உன்னை பெருகவே ரெண்டாவது நம்ம பின்தொடர்கிற ஆசீர்வாதம். ஒன்று சொன்னேன், நாம் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம். ரெண்டாவது நம்ம பின்தொடர்கிற ஒரு ஆசீர்வாதம் பெருக்கம். பெருக்கம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணு. பக்கத்தில் உள்ளது கை கொடு சொல்லுங்க. அப்புறம் எழுதுனா, கர்த்தர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவா. ஆமென். இது ஒரு ஆசீர்வாதம். என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று பெருக்கம். ஆமே. ஆண்டவர் யாரையும் குறைய வைக்க மாட்டார். யாக்கோபு லாபானுக்கு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையாய் தான் போனார். ஆனால் திரும்பி வரும்போது இப்போ 2 பரிவாரங்களோடு கர்த்தர் வர வச்சார். அவனை பெருக பண்ணினார். ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுல குறைஞ்சி போக கர்த்தர் விட மாட்டார். இருக்கிறதை பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணதான் செய்வார். ஆமென். நான் சொல்கிற வேடுகளுக்கெல்லாம் சத்தமாக ஆமேன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? பொருளாதாரத்தில் கர்த்தரனை பெருக பண்ணுவார், சமாதானத்திலே கர்த்தர் பெருக பண்ணுவார், ஐஸ்வர்யத்திலே கர்த்தர் பெருக பண்ணுவார், பண விஷயத்திலே கர்த்தர் பெருக பண்ணுவார், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் பெருக பண்ணுவார், பிள்ளைகள் விஷயத்திலையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். என் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்லது பின்தொடர்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று பெருக்கம், மல்டிப்ளை. இந்த அதிகாலை ஜெபத்தில் முதல் நாள் நின்ன போது ஒரு 5 நிமிஷத்தில் தான் உண்டு. என் சிந்தையில் டக்குன்னு ஒரு வேடை வந்துள்ளது, திரளாய் செய்வேன். திரளாய். இந்த அதிகாலை ஜெபத்து வந்தவங்களுக்கு தெரியும் அந்த வேடை. ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக ப்ரேயர் மைண்டில் தான் இருந்தது. ஆனால் இந்த வேடை ஆண்டு போட்டனால 5:45 எல்லா ப்ரெசன்ஸை அப்படி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் அந்த வேடை வச்சு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். அவர் பெருக பண்ணுவா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் பெருக பண்ணுவார். சந்ததிகளை கொடுத்து கண்டிப்பாய் கர்த்தர் பெருக பண்ணத்தான் செய்வார். அது என்னை பின்தொடர்கிற ஆசீர்வாதம். பின்தொடர்கிற ஆசீர்வாதத்துக்கு மேன்மை என்ன தெரியுமா? நாம் வேண்டான்னு சொன்னாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் பின்தொடர்வது. ஸோ நீங்கள் வெறுத்தாலும் அது உங்களை பின்தொடரும். இது ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போது எனக்கு வேண்டாம், அது இன்னும் பின்தொடர்ந்தான். இந்த ஆசீர்வாதத்தை கையில் தரல, நம்மளை பின்தொடர வைக்கிறாரு. ஒன்று சொல்கிறேன், ஒரு காலம் இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஓடாதுங்க, ஆண்டவரை முன்வைத்து ஓடுங்க. இந்த ஆசீர்வாதங்கள் என்னை பின்தொடர வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? மூணாவது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்டில் நின்றுட்டுருக்கிறேன். எல்லாம் 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24 அவருடைய 35வது. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். அவருக்கு ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரி ஒட்டகம் கழுத எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஆமேன். வரமாட்டேங்குது. போன வாரம் கூட ஃபயர் ஆரம்பிய திட்டுனதுக்கு சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போது ஒன்று வேலையில் ஆசீர்வதிக்கிறார், மல்டிப்ளை பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறாரு. மூன்றாவது பொருளாதார நன்மைகளை என் கையில் என்ன செஞ்சுருக்கிறாரு? என் கையில் இருக்கும். ஆடு மாடு அது இது அதில் தான் உண்டு. வீடு அன்னைக்கு ஆடு மாடு இருந்துச்சு. சோத்திரம். இன்றைக்கி அது ஒரு திருநெல்லாம் சொன்னால் இது பெரிய ஆசீர்வாதம். சோத்திரம். என்னது உண்ட? வீடுக்கு வீடு, காருக்கு காரு, பைக்குக்கு பைக்கு, என்னென்ன இடத்துக்கு இடம், நிலத்துக்கு நிலம், தோட்டத்துக்கு தோட்டம், ரப்பர் தோட்டம், வாழைத்தோட்டத்துக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
அவைகள் என்னை பின்தொடரும். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. ஆண்டவரே இவங்களுக்கு வேண்டாம்ப்பா, நான் ரிசீவ் பண்ணுறேன். மனோஜ் கையில் கர்த்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் அதோடு கனெக்ட் ஆனனால, ஏன்னா நான் ஏன் வசனத்தை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இவர்களை பின்தொடர்ந்தவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பின்தொடர்ந்து அதெல்லாம். அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்க வச்சு இது பண்ணுறேன். ஆதியாகமம் 28:4 வாசிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நல்ல வேர்டு. இந்த வேர்டு இருக்கணும். நைட்டு தான் ஒரு அன்டைமில் இந்த வேர்டை சிந்தர் ஆண்டவர் போட்டார். நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை, நீ எந்த தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறாயோ அந்த தேசத்தை நீ என்ன செய்து கொள்வாய்? சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன்? அளிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம இதை விசுவாசிக்கணும், நம்ம விரும்பணும். கர்த்தர் நமக்கு கையில் தருவார். அதாவது இந்த ஊரில், இந்த குடும்பத்தில், இந்த தேசத்தில், இந்த ஊரில் கர்த்தர் என்னை பரதேசியாய் வைக்க மாட்டார். சிலதை என் கையில் சொந்தமாய் கர்த்தர் தருவார். புரிகிறவங்க ஆமென், விசுவாசிக்கிறோம் ஆமென். நீ இப்போ பரதேசினா அது உனக்கு ஒன்றும் கிடையாது. நீ இந்த தேசத்தில் பரதேசியாக அலைஞ்சி தெரிஞ்சிட்ருக்கிறா. ஆனால் இந்த தேசத்தை நீ என்ன செய்து கொள்வாய்? சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த தேசத்தில் ஒன்று இல்லாமல் இருக்கிற உனக்கு சில சொத்துக்களை, சில வீடை உன் கையில் நான் உனக்கு சொந்தமாக தருவேன். ஐயோ, ஐ ரிசீவ் ஆமென். இந்த ஊரில் சொந்த வீடு இல்லாமல் சுற்றிட்டு தெரிஞ்சிங்கன்னா நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. நம்மை பின்தொடரும். இதே ஊரில் சொந்த வீட்டில் கர்த்தர் குடியிருக்க வைப்பார். நம்ம சொல்லணும், இந்த ஊரில் நான் அந்த வீட்டில் வாடகை இருந்தேன், இந்த வீட்டில் வாடகை இருந்தேன். நான் டிஸ்கரேஜ் பண்ணல வாடகை இருக்கிறவங்கள. அது ஒரு ஆசீர்வாதம். சொந்த வீடு உள்ளவங்க ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். வாடகை வீட்டில் உள்ளவங்க நிறைய வீட்டில் குடியிருக்கலாம், நிறைய தண்ணி குடிச்சிடலாம், நிறைய பெட்ரூமில் படுத்து தூங்கலாம். அது இன்னொரு விதமான ஆசீர்வாதம். நான் டிஸ்கரேஜ் பண்ணலை, ப்ரைஸ்லாம். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எம்டி. சொந்த வீடு இல்லை, சொந்த நிலம் இல்லை, சொந்தமாக ஒரு கார் இல்லை, பைக் இல்லை. அந்த நிலம் இருக்கக்கூடாது. பரதேசின்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் பரதேசியாய் தங்கி இருந்த தேசத்தில் உனக்கு சுதந்திரமாய் சிலவற்றை கர்த்தர் கொடுப்பார். ஒரு 2-2.5 இயருக்கு இந்த வேடையை சிந்தையில் போட்டார். எனக்கு அது அப்படி சிந்தையில் போட்டோன்னு எனக்கு உடம்பு அப்படியே புல்லரிச்சு. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சிலதை சொந்தமாக கர்த்தர் தாங்கப்பா. நாங்கள் சில வீடுகளில், சொந்த வீடுகளில் குடியேற கர்த்தர் வைப்பீராக. சொந்த வாகனங்களில் பிரயாணம் பண்ண கர்த்தர் வைப்பீராக. சில சொந்தமானது எங்கள் கையில் கர்த்தர் தருவார். பிரயாசப்படுங்க. உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த உபவாசத்தை 7ஆவது நாளில் ஆசீர்வதிக்கிறேன். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் சொந்த வீடு கர்த்தர் தருவார். சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் சொந்த நிலம் தருவார். ஆமாம், எது சொந்தமாக என் கையில் இருக்குன்னு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. பக்கத்தில் உள்ளவங்களை மனதார கை கொடுத்து ப்ளஸ் பண்ணுங்க. உங்கள் கையில் ஐயப்பா தங்கங்களை சோத்திரம். உங்கள் கையில் சிலவற்றை நீங்கள் விரும்புகிறத சொந்தமாக கர்த்தர் தருவார். ஆமென். இப்போ பரதேசி தான் சார், பரவாயில்ல. பரலோகத்தில் தருவார். அது ஓகே, அது அங்கே இருக்கட்டும். ஸோ பரலோகத்தில் நான் வாங்கிக்கலாம். அதனால் இங்கே நான் பரதேசியாக இருக்கணும். இங்கேயும் வாங்கிட்டு அங்கேயும் நான் வாங்குகிறேன். இங்கேயும் சொந்தமாக கர்த்தர் சிலதை தருவார், அங்கேயும் சொந்தமாக கர்த்தர் தருவார். உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சொந்த வீடே இல்லை நினைக்காதுங்க. ஏக்கர் கணக்கில் நிலங்களையும் கர்த்தர் தந்து உங்களை கனப்படுத்த ஆசீர்வதிக்க அவரான. ஆமென். அவனுக்கு என்ன சொல்கிறாரு? நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரிப்பாய். அப்போது எதை சுதந்திரிப்பான்னு சொல்கிறாரு? நமக்கு தேசம் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு தைரியம் இல்லை.
சோத்திரம் 5 சென்டோ 10 கண்டிப்பாக கருத்தை தருவாருங்க. அவரை நம்ம ஆண்டவர் சொல்லணும். நான் பரதேசி அந்த ஊரில் இருந்தேன், இந்த பைபிளை தூக்குனனால, இயேசு ஆராதித்ததுனால சொந்த வீடை கர்த்தர் எனக்கு தந்தார், சொந்த நிலத்தை கர்த்தர் எனக்கு தந்தார், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. தன் மனைவி, அவன் ஒரு இடத்துல இருக்கும்போது தன் மனைவி மரித்து போகிறான். அவள் கேட்குறான், நீ இவ்வளோ பெரிய உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். ஃப்ரீயாக வேண்டாம். மக்பேலா என்னப்பட்ட குகையை அவங்க கேட்ட காசுக்கு கிரயம் கொடுத்து வாங்கி அடக்கம் பண்ணினான். என் மனைவியை என்னை ஃப்ரீயான இடத்துல அடக்கம் பண்ணேன் அப்படின்ற நிலைமை வரக்கூடாது. அந்த வெளிப்பாடை பார்த்தீங்களா ஆபிரகாமுக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மைண்ட்ஸ் யாராவது ஃப்ரீயாக தர மாட்டாங்களா? யாராவது வேண்டான்னு போட்டது நல்ல நிலத்தை, விலை கூடின இடத்த காசு கொடுத்து வாங்கத்தக்க அளவில் என் கரங்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமே? இது சும்மா சொல்லலை, உங்களை கைத்தட்ட வைக்க சொல்லலை. இது கர்த்தருடைய வார்த்தை. இது இவைகள் என்னை பின்தொடர்கிற ஆசீர்வாதங்கள். ஆமே. 2வது 3வது லைட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே வாசிப்போம். ஆதியாகமம் 26:3. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு உன்னோடு நிற்க மாட்டேன், உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தந்து. அடுத்த வார்த்தை எல்லாரும் முக்கியம், அதை கவனிங்க. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்று. அதாவது உனக்கு ஆணையிடுவேன்னு சொல்லலை. ஆணை யாருக்கிட்டாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு. வாக்குத்தத்தை யாருக்கு கிடச்சி? ஆபிரகாமுக்கு. சரி, ஈசாக்கு கிடச்சி. ஆனால் இந்த வாக்குத்தத்தை இப்போ யாருக்கு நிறைவேற்றுன்னு சொல்கிறாரு? குமாரனுக்கு. அப்போ அந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தை இப்போ யாருக்கு வந்து சேருது? ஈசாக்குங்க வருது, அது யாக்கோபுக்கு வருது. அப்போது 2வது ஒன்று, என்னை பின்தொடர்வது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, வாக்கு தத்தங்களும் என்னை என்ன செய்கிறது? பின்தொடர்கிறது. ஆமேன். வாசிக்க நேரம் இல்லை. 2 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சாலமோன் ஜெபிக்கும்போது இப்படி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வார்த்தை கடைசி நான் வாசி 2:6 தேவரி என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி என்ன செய்தீர்? வாக்கு தத்தை யாரு கொடுத்தாரு? சொல்லுங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது. ஆனால் இதை இந்நாளில் அவருடைய குமாரனாகிய சாலோமானாகிய எனக்கு இந்நாளில் அதை என்ன செய்தி நிறைவேற்று. சாலோமோனுக்கு வாக்கு தத்தம் கிடைக்கல, ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேற்றப்பட்டது. அப்பாவுக்குள்ள வாக்கு தத்தம் அப்பாவோடு நின்று விடலை, அது தன் குமாரனாகி யாருக்கு வந்து பலித்தது அல்லது யாரையும் பின்தொடர்ந்தது? சாலமோனையும் பின்தொடர்ந்தது. அப்போது 2வது என்னை பின்தொடர்கிறது ஒன்று ஆசீர்வாதம், 2வது வாக்கு தத்தம் என்னை பின்தொடர்கிறது. பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் உங்களை பின்தொடர்கிறது. ஆமென். இதில் நிறைய இருக்குது, பட்டு நான் உள்ளே போனேன்னு எனக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷமாக அது வேணும். ஸ்டாப் பண்ணுறேன். அப்போது என்னென்னா, நீங்கள் உழைக்காமல் உங்களுடைய முற்பிதாக்கள் உழைத்ததுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதான் வாக்குத்தத்தை பின்தொடரும் போது ஆபிரகாமை நடந்து திரிய சொன்னார். நீ நடந்து திரிகிற தேசத்தை உனக்கு தருவேன். யாக்கோபிட்ட சொன்னார், நீ நடந்து திரியன்றில்ல, நீ படுத்திருக்கிறத உனக்கு என்ன செய்வேன். அவனை நடக்க வச்சு சுதந்திரிக்க கொடுத்தாரு. இவனை எப்படி கொடுத்தாரு? படுக்க வச்சே கையில் கொடுத்தாரு. ஏன் உனக்கு படுக்க வச்ச காரணம்? ஏன்னா உனக்கு பதில் யார் நடந்தாச்சு? அவங்க அப்பா தாத்தா நடந்தாச்சு. அதனால் உனக்கு சில இன்னைக்கு நம்ம கையில் அனுபவிக்கிற அநேக நன்மைகள் நம்முடைய பிரயாசத்தினால் வந்ததல்ல, நம்முடைய முற்பிதாக்களுடைய பிரயாசத்தினால, அவர்களுடைய வாக்கு தத்துவம். ஆமென். அது நம்ம சொல்ல முடியும். இதற்கு நான் எவ்வளோ வேணும்? சாலமோன் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு
நீ என்ன செஞ்சா? ஒன்றும் செய்யலை. என்ன? உங்கள் அப்பா எல்லாம் செஞ்சார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதை இப்பொழுது இந்நாட்களில் கர்த்தர் அதை என்ன செய்வார்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதனால தான் நான் பேரண்ட்ஸை பார்த்து சொல்லுவேன். நான் போன வாரம் அது ஸ்ட்ராங்காக பேசினேன், ஞாபகம் இல்லை. பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்து ஒன்று வாக்குத்தத்தம். ஆமே, நீங்கள் இன்றைக்கி பைபிளை தூக்கி ஓடி ஓடி சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் அதுக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது உங்கள் தலைமுறை உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அது உயர்த்தி வைக்கும், ஆசீர்வதிக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்குற ஏழையிலேருந்து கொடுக்குற தசமமாகும். நான் தசமாக கொடுக்குற பார்த்து எப்பவுமே சொல்கிற ஒரு வேணும், நீ நீங்கள் எல்லாம் பணம் இருக்கிறனால நம்ம கொடுக்கலை, எல்லாமே கஷ்டத்துலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறோம், சின்ன அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் கர்த்தரதை பார்க்குற. நீ தசமாக கொடுக்குறான்னா நீங்கள் எழுதி வச்சு உங்கள் சந்ததி அப்பத்துக்காக பணத்துக்காக இறந்து திரிகிற நிலைமை வரவே வராது. உங்களை காட்டிலும் அது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி விதைச்சிருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்கள் சந்ததிக்கு வந்த அருளும். ஆபிரகாம ஒன்றும் இல்லாமல் சோதனை வர சொன்னார், அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் இன்றைக்கி யாக்கோபு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். யோசேப்பு அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். நீ இல்லை காரணம், உன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தை. நான் ஏன் அந்த வாக்குத்தத்தத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னவென்றால், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் இன்னொரு பதில், ஆணைன்னா என்ன? சத்தியம், நான் செய்வேன். அதான் வாக்குத்தத்தம். மனுஷனாகிய நாமே ஒரு ஆணை கொடுத்தா அதை நிறைவேற்ற எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அதோட இன்னொருத்தர் ஆணையிடுறார், சத்தியம் பண்ணுறார். நான் உனக்கு கண்டிப்பாக தந்தே ஆவேன். அவர் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவரே சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணுறாருன்னா அப்புறம் அதை சொல்லிட்டு செய்யாமல் இருப்பாரோ? சாலமன் சொன்னார், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். 2 நாள் 6:15. உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி என்ன செய்தீர்? ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்க. வாக்குத்தத்தம் என்னை பின்தொடர்கிறது. எந்த வாக்குத்தத்தம் பின்தொடருதோ அதெல்லாம் ஆமேன் கொடுத்தார், அதெல்லாம் நம்மளை பின்தொடருது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் அனுபவிக்க வைப்பார், சொந்தமாக்க வைப்பார். அந்தந்த நாள் வரும்போது நீ அனுபவிப்பாய். அடுத்த சந்ததியை பார்த்து சொல்கிறேன், நாமெல்லாம் பாக்கியவான்கள். நாம் வாக்குத்தத்தத்தை கேட்கிற காலத்தில் மட்டும் நம்மளை வைக்கலை, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற காலத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். நாம் சாலோமின் சந்ததியாக்கும். ஆனால் நாம் ட்ராக் மாறக்கூடாது. நாம் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு தாழ்மையாய் உண்மையாய் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய முற்பிதாக்கள் அனுபவிக்காத அநேக நன்மைகளை நம்மளை கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். அதற்கு காரணம் நம்முடைய பெற்றோரை காட்ட நம்ம நல்லவங்க என்பதனால அல்ல, அவர்கள் விதைத்ததை நாம் அறுக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு எனக்கே பொறாமல் நல்ல காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுட்டு சாப்பிட்றாங்க, லக்ஸரி லைஃப் வாழ்கிறாங்கன்னு சொல்லுக்கு எந்த வெக்கமும் இல்லை. எல்லா பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம அடுத்த சந்ததி இப்படி இருக்க காரணம் நம்முடைய முற்பிதாக்கள் அவ்வளோ தியாகம், அவருடைய உழைப்பு, அவ்வளோ கஷ்டம், அவர்களுடைய வாக்குத்தத்தம் நம்மையும் பின்தொடர்ந்து அது நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அதை நம்மளை பிடித்து அது நம்மை ஆசீர்வதிக்கிறது. சாலமோனை எப்படி உயர்த்திட்டார். நான் தாவீதை குறித்து படிச்சுட்ருக்கேன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஸோ இந்த சாலமோன் இன்றைக்கி நீ ராஜாவாக இருக்கிறா. அப்படி செல்வமும் பொண்ணு எல்லாம் மண்ணை போல் குமிஞ்சு கிடந்துச்சான். இன்றைக்கி நீ அனுபவிக்க. உங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டும் குகைகளிலையும் உயிருக்கு தப்பி ஓடி பயந்து அதன் மத்தியிலும் கர்த்தரை உண்மையாக சேவித்தபடினால்தான் இன்றைக்கி உனக்கு நாட்களில் வெள்ளி ஆமேன் எல்லாம் கற்களை போல குமிஞ்சு கிடக்கு. ஹலோ. 3வது நான் உள்ள போல நம்ம வாசித்த வசனம் 23:6, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். 3வது ஒரு தேவ பிள்ளை பின்தொடர்வது நன்மையும் கிருபையும். இது 1-2 வேட சொல்லி முடிச்சிடுறேன். இது என்னென்னா, இந்த நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அடுத்த வார்த்தை எப்படி சொல்லும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்படி தானே? நீடித்த நாட்களாக ஒரு வார்த்தை உண்டு இல்லை? வாசிங்க அந்த வசனம். அடுத்த வேடு.
நீடித்த நாட்களால் என்ன செய்திருப்பேன். இந்த கிருபையும் நன்மையும் கிருபையை தொடரும் போது எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் என்னை அசைக்க முடியாது, நான் நிலைத்திருப்பேன். ஆமென். பவுலுக்கு முள்ளு மாறுவதற்காக பவுல் ஜெபித்தார். ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை, இந்த முள்ளு உன்னை ஒன்று குத்துனாலும் அது ஒன்றால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. முள்ளை காட்டில் வல்லமை உள்ள கிருபையை நான் உன் கையில் தருகிறேன். பக்கத்தில் உள்ள கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை உங்களை பின்தொடர்கிறது. ஆமென். நன்மை உங்களை பின்தொடர்கிறது. ஆமென். எவ்வளோ லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த வெளிப்பாடு வரும். நம்ம இந்த வார்த்தைகளை உறுதியாக பிடியுங்க. ஆமாம். என்னை பின்தொடர் பாவம் அல்ல, சாபம் அல்ல, தரித்திரம் அல்ல, ஆமே வியாதி அல்ல. என்னை பின்தொடர்வது ஆசீர்வாதம். என்னை பின்தொடர்கிறது வாக்கு தத்தம். என்னை பின்தொடர்வது நன்மையும் கிருபையும். எந்த உபத்திரம் வரும், போராட்டம் வரும், இந்த நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதனால நான் நிலைத்திருப்பேன். என்னை அசைக்க முடியாது. நான் இடையில ப்ரேயரில் சொன்னேன், நாம் அசைந்து போகிறவர்கள் அல்ல, நாம் அசைக்கிறவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நாம் உடைந்து போகிறவர்கள் அல்ல, நாம் உருவாக்குகிறவர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எழும்பேக்கே இனி ஒரு 15 நிமிஷம் ஆகும் போல தெரியுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? நன்மையும் சொல்லுங்க, கிருபையும் என்னை பின்தொடரும். ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறது. வாக்கு தத்தம் என்னை பின்தொடர்கிறது. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் சேர்ந்து எந்தன் தேவனா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு பெற்றுக்கொள்வோம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லை. ஆமென். என் தேவைகள் ஒன்றுமே கையை தட்டி எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். வெரி குட். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஓ உந்தன் வசனம்
வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் ஆமென். எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். ஆமென். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா. நல்லா கைத்தட்டி பாடுங்க. நான் ஆசீர்வாதம் சாபம் அல்ல என்னை பின்தொடர்வது, ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறது. ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறது. வழிகளில் நான் நடந்து இதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்தாலே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். ஆமென். கொடுக்காதே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை. இனி என்றும் கடன் வாங்க, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். Once again. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில். ஒரு ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஒரு ஆசீர்வாதம். உயர்வடைவேன். ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க ரிலீஸ் பண்றேன். இந்த உபவாசத்தின் 7வது நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். இந்த உபவாசத்தின் 7வது நாளிலிருந்து ஒரு செழிப்பு உண்டாவதாக, ஒரு ஐஸ்வர்யம் உண்டாவதாக. ஆமென். நன்மை கிருபைகளை தொடர்வதாக, வாக்கு தத்தங்களை பின்தொடர்வதாக. ஆமென். ஆசீர்வாதங்களை பின்தொடர்வதாக. நாங்கள் தான் ஆசீர்வாதம். எங்களிடத்தில் இருப்பதல்ல, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். கர்த்தரை செய்கிறீர்கள். அடுத்த சண்டே சர்வீஸ் இப்படி இருக்காது, இன்னொரு லெவல்ல இருக்க போகிறது. கர்த்தரை செய்கிறீர்கள். இந்த சபையில ஆராதிக்கிற அத்தனை ஜனங்களும் செழித்திருப்பார்கள், உயர்ந்திருப்பார்கள், மகிமையாயிருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். சத்துரு கண் வைக்கவே விடமாட்டி. உடபாலபா சந்தரா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாங்கள் செழிக்கப்பட்டிருப்போம். நாங்கள் மகிமையாயிருப்போம். நாங்கள் பரதேசிகளாய் அல்ல, நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர்களை சுதந்தரிக்க செய்வார். எங்கள் தேவரீர் அப்படி செய்கிறீர். எங்கள் ராஜா அப்படி செய்கிறீர். எங்கள் கர்த்தர் அப்படி செய்கிறீர். நீர் அப்படி செய்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செழித்திருப்போம். வேலையிலே ஆசீர்வாதம், பெருக்கம். ஆமை. சில பொருட்கள் எங்க கையில இருக்கும். நாங்கள் பரதேசிகளாக அல்ல, சிலதை சொந்தமாய் எங்க கையில கொடுப்பீர். இவைகள் எல்லாம் எங்களை பின்தொடர்கிற ஆசீர்வாதங்கள். வாக்குத்தத்தம் எங்களை பின்தொடர்கிறது. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்கிறது. இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமை. இது ஆண்டவரே ஒரு வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். பாவம் எங்களை பின்தொடராது, வியாதி எங்களை பின்தொடரக்கூடாது, தரித்திரம் எங்களை பின்தொடரக்கூடாது, சாபம் எங்களை பின்தொடரக்கூடாது. எங்களை பின்தொடர்வது ஆசீர்வாதம், எங்களை பின்தொடர்வது வாக்கு தத்தம், எங்களை பின்தொடர்வது நன்மையும் கிருபையும். இதை இன்றிலிருந்து நாங்கள் இதை தொடங்கி வைக்கிறீர், இதை ஆரம்பித்து வைக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கட்டும்.
இன்றைக்கு இந்த பரிசுத்தான வந்த எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் நின்று நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கின்ற பேசின வார்த்தைகளோட வாழ்க்கையில் பலிப்பதாக, நிறைவேறுவதாக. தொடர்ந்து நாளை முதல் நடக்கிற ஜபங்களை ஆசீர்வதியும். உபவாசம் இருக்கிறவர்களை பலப்படுத்தும். ஒரு மறக்க முடியாத ஃபாஸ்டிங் பிரேயராக இது அமையட்டும். ஆண்டவரை அநேகர் இன்னும் பங்கு பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.